Hello everyone, 11th standard, subject commerce, unit 3, chapter 3, topic classification of territory industries. In our previous video, we had discussed about classification of business activities. அதில் industries பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய classification பற்றி பார்த்தோம். And now we are going to discuss about classification of territory industries. ஸோ சேவை தொழில்களுடைய வகைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டெரிட்டரி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம போன வீடியோவில் நம்ம அதை பற்றி ப்ரீஃபாக லாஸ்ட்டாக ஒரு சின்ன பேரால் பார்த்தோம் இல்லையா. ஸோ பேங்கிங், இன்சூரன்ஸ், வேர் ஹவுசஸ் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இது எல்லாமே எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு, ஒரு காமர்ஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சிலரிஸ் டு ஹெல்ப் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அது மாதிரி தான். ஸோ டெரிட்டரி இண்டஸ்ட்ரி சேவை தொழில்கள் வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பண்ணி பாருங்கள், பெர்சனலைஸ்ட் சர்வீஸ். ஸோ பர்சனலைஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தனிச்சேவை. ஸோ தனிச்சேவை அப்படின்னு சொல்லுவோம் இங்கே தமிழில். ஸோ இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் செல்லிங் தேர் சர்வீசஸ் டு அதர்ஸ். என்ன பண்ணுறாங்க, ஒரு தனி நபராகட்டும் அல்லது ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் ஆகட்டும், தனியார் நிறுவனம் அல்லது பயிலகம் இந்த மாதிரியான விஷயங்களாகட்டும், செல்லிங் தேர் சர்வீசஸ் டு அதர்ஸ். ஸோ ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் ஆகட்டும் அல்லது ஒரு நபராக இருக்கட்டும், எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சர்வீசஸ் கொடுக்குறாங்க. ஸோ செல்லிங்ஸ் தேர் சர்வீசஸ், அவங்களோட சேவையை என்ன பண்ணுறாங்க, விற்பனை செய்கிறாங்க. யாருக்கு, மற்றவர்களுக்கு. ஸோ எக்ஸாம்பிள் பிளம்பர். ஸோ ஒரு பிளம்பருங்கிறவருங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பிளம்பர்னால் யாருன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ குழாய்களாகட்டும் அல்லது ஏதாவது நீர் தொட்டிகளாகட்டும், இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணி அல்லது சரி செய்து கொடுக்கக்கூடிய அவங்கள தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், பிளம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சர்வெண்ட் மெய்ட்னா என்னது, வீட்டு வேலைகளை செய்யக்கூடிய அந்த வேலையாள். ஸோ அவங்கள தான் என்ன சொல்லுவோம், சர்வெண்ட் மெய்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்களாம் யார், பர்சனலைஸ்ட் சர்வீஸ் செய்யக்கூடிய தனியாட்களுக்கு அல்லது ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு சேவையை செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் இவங்க எல்லாமே. சரியா, அதான் தனிச்சேவைன்னு சொல்கிறோம், அதாவது பர்சனலைஸ்ட் சர்வீஸ்ன்னு சொல்கிறோம். தென் பப்ளிக் சர்வீஸ். ஸோ பப்ளிக் சர்வீஸ்லாம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்னால் என்னது, ஸோ அரசினுடைய மருத்துவமனைகளாகட்டும் அல்லது ஸ்கூல்ஸ் ஆகட்டும், கவர்மெண்ட் ஸ்கூல் ஆகட்டும், போலீஸ் ஸ்டேஷன் ஆகட்டும், தென் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் ஆகட்டும், இது எல்லாமே என்னது பப்ளிக் சர்வீசஸ், மக்களுக்காக செய்யக்கூடிய பொது சேவை. அதாவது பப்ளிக் சர்வீசஸ்னால் என்ன சொல்லுவோம், பொது சேவைகள் செய்யக்கூடிய ஒரு விஷயம். சரியா, ஸோ இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஒரு பப்ளிக் சர்வீஸ் செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கிறாங்க. தென் ப்ரொவைட் சர்வீசஸ் டு த பீப்புள், யாருக்கு, மக்களுக்கு என்ன பண்ணுறாங்க, சேவையை செய்கிறாங்க. தென் பிஹாஃப் ஆஃப் த கவர்மெண்ட் வித்தவுட் ப்ராஃபிட் மோட்டிவ், என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டினுடைய ஆக்ஷனுக்கு உட்பட்டு, செயல்பாட்டுக்கு உட்பட்டு என்ன பண்ணுறாங்க, ப்ராஃபிட் நோக்கம் இல்லாமல், அதாவது ஒரு லாப நோக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் மக்களுக்காக என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டோட ஒரு கட்டளையின்படி என்ன பண்ணுறாங்க, மக்களுக்கு சேவை செய்கிறாங்க. ஸோ இதுதான் இது பப்ளிக் சர்வீஸ்ன்னு சொல்லுவோம். சரியா, அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டிவ் சர்வீசஸ் என்ன சொல்கிறாங்க, டிஸ்ட்ரிபியூட்டிவ் சர்வீசஸ்னால் என்னது, விநியோக சேவை அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவோம். விநியோகம்னா என்னது, வழங்குதல். சரியா, ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன், வேர் ஹவுசிங், லாஜிஸ்டிக்ஸ், சேல்ஸ்மேன்ஷிப் எக்ஸட்ரா கம் அண்டர் திஸ் டைப் ஆஃப் சர்வீஸ். டிஸ்ட்ரிபியூட்டிவ் சர்வீசஸ்க்குள்ள இவங்க எல்லாரும் அடங்குவாங்க. ஸோ இப்போ ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஸோ அந்த பொருளை உற்பத்தி பண்ணால் மட்டும் பத்தாது, அதை ஒரு நுகர்வோர் கைக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்னென்ன விதங்கள்லாம் நம்ம நிறைய வேலைகள், அதுக்கு இடையில நிறைய வேலைகளை செய்யணும். ஸோ அதுக்கெல்லாம் யாரெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் சர்வீசஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம அடங்குவோம். சரியா, ஸோ அதே மாதிரி அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன், போக்குவரத்து ஆகட்டும். தென் வேர் ஹவுசஸ்னால் என்னது, பண்டக காப்புன்னு சொல்லுவோம் தமிழில். தென் அதே மாதிரி பொருட்களை ஏற்று செல்லுது, லாஜிஸ்டிக்ஸ்னால் என்னது, பொருட்களை ஏற்று செல்லுதுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி சேல்ஸ்மேன்ஷிப்ஸ்னால் என்னது, அதாவது விற்பனையாளர்கள், அவங்க எல்லாரையும் நம்ம என்ன சொல்லுவோம், சேல்ஸ்மேன்ஷிப், விற்பனையாளர்கள்னு சொல்லுவோம். ஸோ இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, நமக்கு இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் சர்வீசஸை நம்ம செய்கிறாங்க. ஸோ போக்குவரத்தாகட்டும், ஒரு பண்டக காப்பாகட்டும், இல்லை ஒரு பொருட்களை ஏற்று செல்லக்கூடிய செல்றதாகட்டும் அல்லது ஒரு விற்பனை
விற்பனையாளர்களாகட்டும் இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க இந்த டிஸ்ட்ரிபியூட் சர்வீசஸ்க்குள்ளே அடங்குறாங்க. தென் அதே மாதிரி ஃபினான்சியல் சர்வீசஸ், அதாவது நிதி சேவைன்னு சொல்லுவோம். அது ஃபினான்ஸை கொடுக்கக்கூடிய சேவையை செய்யக்கூடியவங்களாம் யார்? ஸோ நம்மளுடைய ட்ரேட் பண்ணுறோம், ஒரு இண்டஸ்ட்ரி வச்சு நடத்துகிறோன்னா நமக்கு ஃபினான்ஸை வந்து வழங்கக்கூடியவங்க யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பேங்கிங். ஸோ பேங்கிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு ட்ரேட் பண்ணணும்னா பேங்கிங் ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல் நமக்கு ட்ரேட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதே மாதிரி ஃபேக்டரிங் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி ஃபேக்டரிங்னா என்ன சொல்லுவோம்? ஸோ சம்திங் அந்த ஒரு பொருளுக்கான ஒரு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் ஃபேக்டரிங் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஒரு பொருளை வந்து கிரெடிட் பேசிஸில் நம்ம என்ன பண்ணுவோம், சேல்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் அந்த சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3 month வந்து கிரெடிட் பீரியடில் நம்ம அலோட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு இடையில என்ன பண்ணணும், நமக்கு அந்த பணம் சேல்ஸ் பண்ணிட்டோம், கிரெடிட்டுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு இடையில நம்ம கிரெடிட் சேல்ஸ் பண்ணதுக்கான அமௌண்ட் நமக்கு தேவை அப்படின்னு சொன்னால் அந்த சர்டைன் பில்ஸை வச்சு நம்ம பேங்க்கில் அப்ரோச் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும், அந்த பணத்தை நம்ம ஒரு 80-85% வந்து நம்ம ரீட்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த சர்வீஸ் நம்ம என்ன சொல்லுவோம், இந்த ஃபேக்டரிங் சர்வீஸ்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி அக்கௌண்டிங் கணக்கீடுகளாகட்டும், தென் இன்சூரன்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே எதுக்குள்ளே வரும்னா அந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்குள்ளே வரும். ஸோ அதே மாதிரி குவாட்டர்னரி சர்வீசஸ்னால் என்னது, தனித்துவ சேவைகள் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். ஸோ ப்ரொஃபஷனல் ஆர் ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில்ஸ் அண்ட் ஹை டெக்னாலஜி ஆர் யூஸ் டு ப்ரொவைட் திஸ் டைப் ஆஃப் சர்வீஸ். என்ன சொல்கிறோம், ஸோ இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் வந்து இருப்பாங்க. ஸோ அதில் ப்ரொஃபஷனல்னது ஒரு விஷயத்தில் அவங்க சிறப்புத்தன்மை வாய்ந்த நபர்களாக இருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில்ஸ் கொண்ட ஒரு நபராக இருப்பாங்க. அதே மாதிரி ஹை டெக்னாலஜியை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆர் யூஸ் டு ப்ரொவைட் திஸ் டைப் ஆஃப் சர்வீஸ். ஸோ இதை தான் நான் சொல்கிறோம் தனித்துவ சேவைகள் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அண்ட் ஆடிட்டிங், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ இது எல்லாமே எதில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த குவாட்டர்னரி சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி குயினரி சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்க்கலாம். த நியூ ஐடியாஸ் ஆர் ஜென்ரேட்டட், நியூ டெக்னாலஜிஸ் ஆர் எவால்வ்ட். ஸோ அதே மாதிரி நியூ ஐடியாஸை வந்து என்ன பண்ணுறது, நம்ம உருவாக்குறது. ஸோ அதே மாதிரி நியூ டெக்னாலஜிஸை எவால்வ் பண்ணுறது, டெக்னாலஜிஸை வந்து நம்ம என்ன பண்ணுறது, யூஸ் பண்ணுறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் புதிய தொழில்நுட்பத்தை வந்து என்ன பண்ணுறோம், எவால்வ்டானது மதிப்பீடு செய்கிறது. ஸோ நியூ பாலிசிஸ் ஆர் இம்ப்ளிமெண்டட் பை செலக்டட் இண்டிவிஜுவல் எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ ஒரு தனி மனிதனுடைய ஒரு விஷயத்தில் வந்து எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பாங்க இல்லையா, ரொம்ப வல்லமை வாய்ந்த ஒருத்தவங்களாக இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கக்கிட்ட வந்து என்ன பண்ணுறது, ஒரு குறிப்பிட்ட புது கொள்கைகளை வந்து என்ன பண்ணுறது, உருவாக்கி அதை வந்து என்ன பண்ணுறது, அவங்கக்கிட்ட ஒப்படைக்கிறது. ஸோ தேர் டெசிஷன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் நேஷன்ஸ், இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் எல்லா அளவில் நேஷன்ஸ் வைட் என்ன பண்ணுறோம், இன்டர்நேஷ்னல் வைட் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம சர்வீசஸை செய்கிறோம். டெக்னாலஜி ஆகட்டும், நியூ ஐடியாஸ் ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி மதிப்பீடு செய்கிறதாகட்டும், ஒரு இண்டிவிஜுவல் எக்ஸ்பர்ட்ஸினுடைய டெசிஷன்ஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுறோம், நம்ம பண்ணுறோம். ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் தட் இஸ் இன்வெஸ்டர்ஸ் சொல்லலாம் அதுக்கு. ஸோ அதே மாதிரி ஆன் தி பேசிஸ் ஆஃப் சைஸ், லாஸ்ட் ஒன்று பாருங்கள், 2 மேஜர் கேட்டகரியாக பிரிச்சிருந்தாங்க இல்லையா. ஆன் தி பேசிஸ் ஆஃப் சைஸ், அளவீடுகளின் அடிப்படையில், ஆன் தி பேசிஸ் ஆஃப் சைஸ் or scale of operation, industries may be classified as follows. So micro industries, small industries, medium industries, large industries. So micro industries na குறுந்தொழில்கள்னு சொல்லுவோம். ஸோ ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்னா சிறு தொழில்கள்னு சொல்லுவோம். ஸோ மீடியம் இண்டஸ்ட்ரீஸ்னா நடுத்தர தொழில்கள்னு சொல்லுவோம். ஸோ லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ்னால் என்ன சொல்லுவோம், பெருந்தொழில்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் ஆன் தி பேசிஸ் ஆஃப் சைஸ், அந்த பிஸ்னஸ்னுடைய சைஸை பொறுத்து அளவுகள் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணுறோம், அதை நம்ம பிரிக்கிறோம். சரியா? அடுத்து பாருங்கள். ஸோ அடுத்து என்ன இருக்குது, காமர்ஸ்னால் என்னது, வணிகம். ஸோ வணிகம் பற்றி என்ன சொல்கிறாங்க. ஸோ காமர்ஸ் ரெஃபர்ஸ் டு ஆல் தோஸ் ஆக்டிவிட்டீஸ் விச் ஆர் நெசசரி ஃபார் பிரிங்கிங் goods from the place of production to the place of their consumption. ஸோ காமர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறாங்க, காமர்ஸ் என்ன ரெஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆல் தோஸ் ஆக்டிவிட்டீஸ், செய்யக்கூடிய எல்லா வேலைகளும் எதற்காக செய்கிறாங்க, விச் ஆர் நெசசரி ஃபார் பிரிங்கிங் குட்ஸ், என்ன பண்ணுறாங்க, குட்ஸை எடுத்துகிட்டு வர்றாங்க ஃப்ரம் த பிளேஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், என்ன பண்ணுறாங்க, அந்த உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த பொருளை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த இடத்திலிருந்து டு த பிளேஸ் ஆஃப் தேர் கன்சியூம்ஷன். ஸோ எந்த பிளேஸில் அந்த ப்ராடக்டை, அந்த பொருளை உற்பத்தி பண்ண பொருளை அங்கே கன்சியூம்ஷன் பண்ணுறாங்களோ, கன்சியூம்ஷன் என்னது, நுகர்வு செய்கிறாங்க, யூஸ் பண்ணுறதா நம்ம என்ன சொல்லுவோம், கன்சியூம்ஷன் சொல்லுவோம். ஸோ கன்சியூம்ஷன் பண்ணுறதுக்கு இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்குறாங்க இல்லையா. ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், காமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அக்கார்டிங் டு எவலின் தாமஸ், கமர்ஷியல்
எவலின் தாமஸ் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. கமர்ஷியல் ஆப்ரேஷன்ஸ் டீல்ஸ் வித் த பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் குட்ஸ். என்ன பண்ணுறோம், இந்த கமர்ஷியல் ஆப்ரேஷன்ஸ் வந்து எப்படி செயல்படுது, எதை டீல் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பையிங் அண்ட் செல்லிங் ஆக்டிவிட்டி. ஸோ ஒரு பொருளை வந்து வாங்குறது மற்றும் விற்பனை செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகளை உள்ளடக்குனது தான் எது, இந்த கமர்ஷியல் ஆப்ரேஷன்ஸ். சரியா? ஸோ இந்த வியாபார நடவடிக்கைகள் எல்லாமே. ஸோ குட்ஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச், குட்ஸ் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கமாடிட்டிஸ் அண்ட் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபினிஷ்டு ப்ராடக்ட். என்ன பண்ணுறோம், ஸோ இந்த ஃபினிஷ்டு ப்ராடக்டை, அதாவது முடிவு பொருள், அதாவது நம்ம ஒரு இண்டஸ்ட்ரீஸில் நம்ம ஒரு பிஸ்னஸில் நம்ம உற்பத்தி பண்ணுறோன்னா அந்த முடிவு பொருள் நம்ம என்ன பண்ணணும், அந்த பர்டிகுலர் கமாடிட்டிஸை நம்ம என்ன பண்ணணும், கான்ட்ரிபியூட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது மூலியமாக என்ன நடக்குது, பையிங் அண்ட் செல்லிங் ஆக்டிவிட்டீஸ். அந்த குட்ஸை வந்து என்ன பண்ணுறோம், பையிங் அண்ட் செல்லிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு உட்படுத்துகிறோம். ஸோ இதுதான், ஸோ அந்த எதை, அந்த ஃபினிஷ்டு ப்ராடக்டை. ஸோ இந்த ஆக்டிவிட்டிக்கு பேர் தான் என்னது, இந்த காமர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ காமர்ஸ் இன்க்ளூட் நாட் ஓன்லி ட்ரேட். ஸோ காமர்ஸ் அப்படிங்கிறது, வணிகம் அப்படிங்கிறது இந்த வியாபாரத்தை மற்றும் குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை, ட்ரேடை மட்டும் குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ஆல்சோ சர்வீஸ் சச்சஸ் டிரான்ஸ்போர்ட். அது மட்டும் இல்லாமல் அதில் இன்வால்வ் ஆகக்கூடிய நிறைய சர்வீஸையும் இன்க்ளூட் பண்ணியிருக்குது. ஸோ அதில் என்னதெல்லாம் பாருங்கள், இந்த ட்ரேடு காமர்ஸ்க்குள்ளே இன்வால்வ் ஆகிருக்குன்னா, இன்க்ளூட் ஆகிருக்குன்னா டிரான்ஸ்போர்ட். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், டிரான்ஸ்போர்ட். அதே மாதிரி வேர் ஹவுசிங். டிரான்ஸ்போர்ட் ஆனது போக்குவரத்து, வேர் ஹவுசிங் அந்த பண்டக காப்பு, தென் பேக்கேஜிங். ஸோ அந்த பொருளை உற்பத்தி பண்ணியாச்சு, அப்படியே கொண்டு போய் சேல்ஸ் பண்ண முடியுமா, அதை பேக்கேஜிங் பண்ணணும் இல்லையா. ஸோ அதே மாதிரி இன்சூரன்ஸ், ஏதாவது இன்சூரன்ஸ் சர்வீஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி பேங்கிங் ஆகட்டும், அண்ட் சேல்ஸ் ப்ரமோஷன். ஸோ நம்ம சேல்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன விதமான ஆக்டிவிட்டீஸ்லாம், நம்ம சேல்ஸை அதிகப்படுத்துறதுக்கு என்னென்ன விதமான ஆக்டிவிட்டீஸ்லாம் செய்கிறோமோ, ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆகட்டும், ஸோ நோட்டீஸ் ஆகட்டும், ஸோ புக்லெட்ஸ் ஆகட்டும், இது எல்லாத்தையும் நம்ம சேல்ஸ் ப்ரமோஷனுக்காக செய்கிறோம் இல்லையா. ஆட் கொடுக்குறது, ஒவ்வொரு மீடியாஸ்லையும் நம்ம ஆட் கொடுக்குறோம். இதெல்லாம் என்னது, சேல்ஸ் ப்ரமோஷன் சொல்லுவோம். which are include incidental or auxiliaries to trade. இது எல்லாமே எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பேங்கிங், பேக்கேஜிங், வேர் ஹவுசிங், இன்சூரன்ஸ், டிரான்ஸ்போர்ட், பேங்கிங், சேல்ஸ் ப்ரமோஷன், இது எல்லாமே எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, இந்த ஆக்சிலரிஸ் டு ட்ரேட், ஒரு வியாபாரம் செய்கிறதுக்கு ஆக்சிலரியாக செயல்படுது, அதாவது ஹெல்ப்பாக செயல்படுது. எதெல்லாம் அந்த இது எல்லாமே. ஓகேவா? தென் ரெஃபர்ஸ் டு சாப்டர் 2 காமர்ஸ் includes the following activities briefly explained below. So இது எல்லாத்த பற்றி நம்ம சாப்டர் 2லேயே நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. தென் அதே மாதிரி அடுத்து பாருங்கள், ட்ரேட். ஸோ ட்ரேட்னானது வியாபாரம். ஸோ ட்ரேட்னா என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ட்ரேட் இஸ் அன் எசென்சியல் பார்ட் ஆஃப் காமர்ஸ். ஸோ வணிகத்தில் இது ஒரு முக்கியமான ஒரு பார்ட் தான் எது, ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த டேர்ம் ட்ரேட் இஸ் யூஸ்ட் டு denote buying and selling. ஸோ ட்ரேட் அப்படிங்கிற விஷயம் எதை வந்து டினோட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எதை நமக்கு குறியிட்டு காட்டுது அப்படின்னு சொன்னால், பையிங் அண்ட் செல்லிங் ஆக்டிவிட்டீஸை. ஸோ அங்கே வாங்கவும் விற்கவும் கூடிய அந்த நடவடிக்கை நடக்கும். சரியா? அதான் ட்ரேட்னு சொல்கிறோம். இட் ஹெல்ப்ஸ் இன் மேக்கிங் த குட்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த குட்ஸை என்ன பண்ணுறது, எடுத்துகிட்டு போய் தயார் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்ன பண்ணுறது, ப்ரொடியூஸ் அவைலபிள் டு அல்டிமேட் கன்சியூமர்ஸ். என்ன பண்ணுறாங்க, எதுக்காக அந்த குட்ஸை வந்து உற்பத்தி பண்ணி கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அவங்களுடைய அல்டிமேட் கன்சியூமர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த பொருட்கான தேவை இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் கன்சியூமர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, இந்த குட்ஸை உற்பத்தி பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஓகேவா? ஸோ ஆர் யூசர்ஸ், கன்சியூமர்ஸ் ஆர் யூசர்ஸ். தேர்ஃபோர் ஒன் ஹூ பைஸ் and sells is a trader. ஸோ யார் ஒருத்தர் வாங்கி, அதாவது buys and sells is a trader. ஸோ என்ன பண்ணுறாங்க, யார் ஒருத்தர் வாங்கி விற்கிறாங்களோ அவங்கள நம்ம என்னென்னு சொல்லுவோம், ட்ரேடர்னு சொல்லுவோம், வியாபாரின்னு சொல்லுவோம். a trader is a middleman between the producer and the consumer. ஸோ இந்த மிடில் மேன் அப்படிங்கிறவங்க வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ப்ரொடியூசருக்கும் கன்சியூமருக்கும் இடையில செயல்படக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாங்க. சரியா? ஸோ இந்த மிடில் மேனா யார், இடைத்தரகர்னு சொல்லுவோம். ஸோ ப்ரொடியூசர்னா யார், அந்த பொருளை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒருத்தர். ஸோ கன்சியூமர்னா யார், அந்த உற்பத்தி பண்ண பொருளை வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய அந்த நபர். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில யார் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த மிடில் மேன் அப்படிங்கிற ஒரு வியாபாரி அல்லது ஒரு மிடில் மேன், இடைத்தரகர் தேவை. ஸோ அவர் தான் யார், ட்ரேடர்னு சொல்லுவோம். ஸோ அவங்க கண்டிப்பாக தேவை. அந்த பொருளை வந்து உற்பத்தி பண்ண இடத்துல நுகர்வு இடத்துல கொண்டு போய் சேர்க்கறது யாரோட வேலை, இவங்களோட வேலை. ட்ரேட் மே பி கிளாசிஃபைட் இன்டு இன்டர்னல் ட்ரேட் அண்ட் எக்ஸ்டர்னல் ட்ரேட். என்ன பண்ணுறோம், ஸோ ட்ரேடு வியாபாரத்தை வந்து என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி இன்டர்னல் ட்ரேட் அண்ட் எக்ஸ்டர்னல் ட்ரேட்னு சொல்லிட்டு ரெண்டு விதமாக பிரிக்கிறோம். தென் அதே மாதிரி ஹோல்சேல் ட்ரேட், ரீட்டெயில் ட்ரேட்னு சொல்லிட்டு மொத்த வியாபாரம் அல்லது சில்லறை வியாபாரம் சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், நமக்கு இந்த மாதிரி ரெண்டு விதமாக பிரிக்கிறோம் இல்லையா. ஸோ அடுத்து ஸோ அதே மாதிரி இன்டர்னல் ட்ரேட் அண்ட் எக்ஸ்டர்னல் ட்ரேட்னு சொல்லிட்டு, அதாவது உள்நாட்டு வணிபம், வெளிநாட்டு வியாபாரம் சொல்லிட்டு நம்ம ரெண்டு விதமாக பிரிக்கிறோம். அதே மாதிரி ஹோல்சேல் ட்ரேட், ரீட்டெயில் ட்ரேட், மொத்த வியாபாரம், சில்லறை வியாபாரம் சொல்லிட்டு ரெண்டு விதமாக பிரிக்கிறோம் ட்ரேடிங்க. சரியா? அடுத்து பாருங்கள்,
டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்னது, போக்குவரத்துன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ரொம்ப எந்த விதத்தில் வந்து நமக்கு வணிகத்துக்கு, அதாவது காமர்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, செல்லிங் all the goods produced at or near a production place is not possible. ஸோ இப்போ நம்ம ஒரு பொருளை வந்து உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிளேஸ்லேயே, ஸோ அந்த பர்டிகுலர் பிளேஸ்லேயே நம்ம அந்த பக்கத்துலேயே நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த உற்பத்தி பண்ணக்கூடிய அனைத்து பொருட்களையும் நம்ம என்ன பண்ண முடியாது, சேல்ஸ் பண்ண முடியாது, செல்லிங் பண்ண முடியாது இல்லையா. ஸோ ஒரு நிறைய பொருளை உற்பத்தி பண்ணுறோன்னா அந்த உற்பத்தி பண்ண அந்த இடத்துலையே அந்த பொருளை எல்லாத்தையும் சேல்ஸ் பண்ண முடியுமா? ஸோ எல்லா இடத்துலையும் மக்கள் இருக்கிறாங்க, நிறைய டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது, ஸோ நிறைய கண்ட்ரீஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா இடங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நமக்கு எது தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, போக்குவரத்து இல்லையா. ஸோ உற்பத்தி பண்ண பொருளை நிறைய வெஹிக்கிள்ஸ் மூலியமாக என்ன பண்ணுறோம், நம்ம எல்லா இடங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்குறோம். ஸோ அப்போது ஹென்ஸ் குட்ஸ் ஆர் டு பி சென்ட் டு டிஃப்ரெண்ட் பிளேசஸ் வேர் தே ஆர் டிமாண்டட். எங்கே இருக்குது வேர் தே ஆர் டிமாண்டட்னா எங்கெங்கெல்லாம் தேவை இருக்குதோ, அந்த பொருளுக்கான தேவை ஏற்படுதோ அங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த டிஃப்ரெண்ட் பிளேசஸுக்கு என்ன பண்ணுறாங்க, நிறைய இடங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த குட்ஸை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. எதன் மூலியமா, இந்த போக்குவரத்து அப்படிங்கிறது ஒரு வெஹிக்கிள் மூலியமா சரியா. த மீடியம் விச் மூவ்ஸ் men and materials from one place to another is called transport. என்ன பண்ணுறோம், இங்கே இருக்கக்கூடிய ஒரு மனிதனாகட்டும் சம் மெட்டீரியல்ஸ் ஆகட்டும் என்னது, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு நம்ம மூவ் பண்ணி கொண்டு போய் சேர்க்குறோம் இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லி கால் பண்ணுறோன்னா டிரான்ஸ்போர்ட் சரியா. ஸோ அதுக்கு மீடியமாக எது செயல்படுது, இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் செயல்படுது சரியா. அடுத்து பாருங்கள் பேங்கிங். ஸோ பேங்கிங் அப்படிங்கிறது என்னது, காமர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ நவடேஸ் வி cannot think ஆஃப் பிஸ்னஸ் வித்தவுட் பேங்க். ஸோ எந்த ஒரு பிஸ்னஸை செஞ்சாலும் நம்ம என்ன பண்ண முடியாது, இந்த இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் cannot think business without bank. ஸோ பேங்க் இல்லாமல் எந்த ஒரு வணிக செயல்பாட்டையும் நம்மளால் செய்ய முடியாது. ஸோ டு ஸ்டார்ட் த பிஸ்னஸ் ஆர் டு ரன் இட் ஸ்மூத்லி வி ரெக்யர் மணி. ஸோ இப்போ அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மணி, பணம் ரொம்ப ரொம்ப தேவை. அது நம்ம எங்கேருந்து நம்ம அதிகப்படியாக பெறுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான பேங்கிங் செக்டார்ஸ்லேருந்து நம்ம அதிகப்படியாக பெறுறோம். ஸோ பேங்க் சப்ளை மணி. ஸோ மணி வந்து யார் சப்ளை பண்ணுறாங்க, இந்த மாதிரியான வங்கிகள் தான் என்ன பண்ணுறாங்க, நமக்கு சப்ளை பண்ணுறாங்க. ஸோ பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் cannot be undertaken unless funds are available for acquiring assets, purchasing of raw materials and meeting other expenses. நம்ம ஒரு பிஸ்னஸ் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் நிறைய செலவுகள் அங்கே நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போது ஒரு ரா மெட்டீரியல் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும்னாலும் அண்ட் அது சம்மந்தமாக சம் அசெட்ஸ், ஏதாவது பில்டிங் வாங்கணும், லேண்டு வாங்கணுன்னாலும் அண்ட் அதே மாதிரி ஏதாவது சம் ஃபண்ட்ஸ் வந்து நமக்கு தேவைப்பட்டாலும் ஸோ எங்கேருந்து நம்ம வந்து பெற முடியும், ரிசீவ் பண்ண முடியும், சம் பேங்கிங்கோடைய ஹெல்ப்னால சரியா. அடுத்ததான் நெசசரி ஃபண்ட்ஸ் கேன் பி அப்டைன்ட் ஃப்ரம் பேங்க்ஸ். ஸோ பேங்க் மூலிமா நிறைய நமக்கு எவ்வளோ தேவையான ஃபண்டு தேவையோ அதை நம்ம என்ன பண்ண முடியும், பேங்க்குக்கிட்டே இருந்தால் நம்ம பெற முடியும். தஸ் பேங்கிங் ஹெல்ப்ஸ் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் டு ஓவர் கம் த ப்ராப்ளம் ஆஃப் ஃபினான்ஸ். ஸோ ஃபினான்ஸ் அதாவது நமக்கு வந்து நிதி தேவை இருக்கு இல்லையா, ஒரு பணம் வந்து நமக்கு அவசியமாக இருக்குன்னா நம்ம பிஸ்னஸ் செய்யும்போது அந்த தேவையை வந்து நம்ம எங்கே இருந்து தான் நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்க முடியும், அதை ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியும்னா பேங்க் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது சரியா. ஸோ அந்த யாருக்கு, இந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னது, மெயின் ப்ராப்ளம் என்ன ஒரு பிஸ்னஸ் செய்கிறதுக்கு, ஃபினான்ஸ் தான். ஸோ நிதி தான், பணம் தான் என்னது ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக இருக்கும். ஸோ அந்த பிரச்சனையை போக்குறது யாராக இருக்காங்கன்னா இந்த பேங்கிங் அப்படிங்கிறவங்க, அந்த செக்டார் ரொம்ப ரொம்ப நம்ம அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு முக்கிய நபராக இருக்கிறாங்க ஓகேவா. அடுத்து ஸோ இன்சூரன்ஸ். ஸோ இன்சூரன்ஸ்னால் என்னது சொல்லுவோம், காப்பீடுன்னு சொல்லுவோம் தமிழில். ஸோ பிஸ்னஸ் இன்வால்வ்ஸ் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ரிஸ்க். ஸோ பிஸ்னஸ் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் நிறைய ரிஸ்க் இருக்குது. ஸோ நிறைய வந்து நமக்கு கஷ்டங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த பிஸ்னஸை நம்ம செய்ய முடியும் இல்லையா. ஸோ ஃபேக்ட்ரி, பில்டிங், மெஷினரி, ஃபர்னிச்சர் எக்ஸெட்ரா. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுறோம், நம்ம நிறைய ரிஸ்கில் நிறைய ஃபினான்ஸ் பேஸ் பண்ணி எக்ஸ்பென்ஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், இது எல்லாத்தையும் நம்ம பை பண்ணுறோம். ஸோ மஸ்ட் பி ப்ரொடெக்டட் எகைன்ஸ்ட் ஃபயர், தெஃப்ட் அண்ட் அதர் ரிஸ்க். ஸோ இப்போ நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான பில்டிங் ஆகட்டும், தென் மெஷினரி ஆகட்டும், ஃபர்னிச்சர்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் ஏதாவது சம் ஃபயர்னால, ஃபயர் மீன்ஸ் என்னது, நெருப்பு, தீ விபத்து ஏற்படுது இல்லையா. ஸோ அதனாலேயோ அல்லது தெஃப்ட்னா என்னது, திருட்டு போகிறது. ஸோ இருக்கக்கூடிய ஃபர்னிச்சர், மெஷினரிலாம் திருட்டு போகிறதுனாலையோ நம்ம என்ன இருக்குது, நிறைய ரிஸ்க்கை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஸோ கஷ்டங்களை, நமக்கு ரிஸ்க்னா என்னது, நமக்கு கஷ்டம் சரியா. ஸோ அதை பேஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் இது எங்கே இருக்குது, நமக்கு இருக்குது. ஸோ மெட்டீரியல் அண்ட் குட்ஸ் held in stock or in transit are subject to the risk of loss or damage.
So employees are also required to be protected against the risk of accident and occupational hazards. So insurance provide protection in the all such cases. ஸோ நிறைய வந்து நமக்கு பிஸ்னஸ் பண்ணும்போது நிறைய விதமான கஷ்டங்கள் இருக்குது. ஸோ ஏதாவது லாஸ் ஏற்படுறதுக்கோ இல்லை ஏதாவது டேமேஜ் ஏற்படுறதுக்கோ இந்த மாதிரி ஃபயர் தெஃப்ட்னால நமக்கு லாஸ் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுலேருந்து நம்ம தற்காத்துக்கிறதுக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, அந்த இன்சூரன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, நிறைய விஷயங்களை நம்ம அந்த ஹசார்ட்ஸ்லேருந்து, ஹசார்ட்ஸ்னால் என்னது, நமக்கு ஏற்படக்கூடிய தீங்குகள், சரியா, அதுலேருந்து நம்மளை ஓவர் கம் பண்ணுறதுக்கு, நம்மளை வந்து காப்பாற்றிக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆன் பேமெண்ட் ஆஃப் நாமினல் ப்ரீமியம், நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், இந்த மாதிரி பாலிசிஸ் டேக்கன் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த மாதிரி நாமினல் ப்ரீமியம் செலுத்திட்டே இருப்போம். த அமௌண்ட் ஆஃப் லாஸ் ஆர் டேமேஜ் அண்ட் காம்பன்சேஷன் ஃபார் இன்ஜுரி. ஸோ ஏதாவது நமக்கு வந்து இன்ஜுரி ஆகிடுச்சு, உடஞ்சிருச்சு, இல்லை ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இல்லை ஏதாவது தெஃப்ட் ஆகிட்டு ஃபயர் ஆகிடுச்சுன்னா, இல்லை ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா, ஸோ என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி நம்ம ப்ரீமியம் தொடர்ந்து கட்டிட்டு வர்றோம்னா அதுக்கு ஏற்படக்கூடிய அந்த லாஸுக்கு யார் வந்து ரெக்கவர் பண்ணி தருவாங்க, இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி நமக்கு ரெக்கவர் பண்ணி கொடுப்பாங்க, நம்மளாக பாதுகாப்பாங்க, சரியா. அடுத்து பாருங்கள், கம்பேரிசன் பிட்வீன் இண்டஸ்ட்ரி, காமர்ஸ், ட்ரேட். ஸோ இப்போ உற்பத்தி தொழில், வாணிகம் அண்ட் வியாபாரம், இது மூணுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ், டிஃப்ரென்சஸில் கம்பேரிசனை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள் மீனிங். ஸோ மீனிங் என்ன சொல்கிறாங்க இண்டஸ்ட்ரியில், ஸோ எக்ஸ்ட்ராக்ஷன், ரீப்ரொடக்ஷன், கன்வர்ஷன், ப்ராசஸிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ். என்ன பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்ஸை உற்பத்தி பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல பார்த்தோம். இண்டஸ்ட்ரீஸில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறாங்க, ரீப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, கன்வர்ஷன் பண்ணுறாங்க, ப்ராசஸிங் பண்ணுறாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க, இது எல்லாமே பார்த்தோம் இல்லையா. எதுக்காக, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் யூஸ்ஃபுல் ப்ராடக்ட். ஸோ இந்த மாதிரி இதுக்காகலாம் என்ன பண்ணுறாங்க, நம்ம இண்டஸ்ட்ரீஸை யூஸ் பண்ணுறோம், சரியா. ஸோ அதே மாதிரி காமர்ஸ் வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், ஆக்டிவிட்டீஸ் இன்வால்விங் இன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். என்ன பண்ணுறோம், இந்த காமர்ஸ் வந்து வணிகம் வந்து எதுக்கு எப்படி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, என்னென்ன நடவடிக்கையெல்லாம் இன்வால்வ் ஆனதுன்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு குட்ஸ் அண்ட் சர்வீசஸை வந்து என்ன பண்ணுறோம், குட்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி சர்வீஸையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், சரியா. குட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ண குட்ஸை அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் எது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அந்த சேவையை செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் எது, காமர்ஸ், சரியா. ட்ரேட் அப்படின்னு சொன்னால் வியாபாரம், பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். என்ன பண்ணுறோம், இந்த வியாபாரம்னா என்னது, ஒரு பர்டிகுலர் குட்ஸ் அண்ட் சர்வீசஸை பர்ச்சேஸ் சேல்ஸ் பண்ணுறோம், சரியா. ஒரு குட்ஸை, ஒரு பொருளையோ ஒரு சேவையை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பர்ச்சேஸும் சேல்ஸும் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ட்ரேட், வியாபாரம்னு சொல்லுவோம், சரியா. அதே மாதிரி ஸ்கோப் என்ன இருக்குது, எல்லாம் என்ன இருக்குது இந்த இண்டஸ்ட்ரியில், கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்டிவிட்டீஸ் இன்வால்விங் கன்வர்ஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் செமி ஃபினிஷ்ட் ப்ராடக்ட் இன்டு ஃபினிஷ்டு குட்ஸ். என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ப்ராசஸ், சரியா. ஸோ என்ன பண்ணுறோம், கன்வர்ஷன் பண்ணுறது ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மெட்டீரியல்ஸை ஃபினிஷ்டு ப்ராடக்டாக அல்லது செமி ஃபினிஷ்டு ப்ராடக்டாக நம்ம என்ன பண்ணுறோம், அதை கன்வர்ஷன் பண்ணி நம்ம ஒரு முடிவு பொருளாக கொண்டுட்டு வர்றோம் இல்லையா. ஸோ ரா மெட்டீரியல் இன்ட்டு ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட், அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்கோப், சரியா, இண்டஸ்ட்ரியில். அடுத்ததாக காமர்ஸ்னால் என்ன, ஸோ கம்ப்ரைசஸ் ட்ரேட் ஆக்சிலரிஸ் டு ட்ரேட். என்ன பண்ணுறோம், ஸோ வியாபாரத்திற்கான நிறைய செயல்பாடுகளில் ஒன்று சேர்ந்தது தான். ஸோ வியாபாரத்திற்கான ட்ரேடுக்கு தேவையான நிறைய நடவடிக்கைகளை ஒன்று சேர்ந்தது தான் எது, இந்த ஆக்சிலரிஸ் டு ட்ரேடு. வியாபாரத்திற்கான உதவிகரமாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை ஒன்று சேர்ந்தது தான் இது, இந்த காமர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம். இப்போ டிரான்ஸ்போர்ட் ஆகட்டும், வேர் ஹவுசஸ் ஆகட்டும், இது எல்லாமே சேர்ந்து தான் இது இந்த காமர்ஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்து ட்ரேட் பாருங்கள், கம்ப்ரைசஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இங்கே என்ன நடக்குது, இந்த ஸ்கோப் என்ன, இந்த ட்ரேடோட ஸ்கோப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கம்ப்ரைசஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். நம்ம குட்ஸ் அண்ட் சர்வீசஸை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் பண்ணிக்கிறோம், ஒருத்தர்ட்டேருந்து இன்னொருத்தர்ட்ட, ஹோல்சேலர்கிட்டேருந்து ரீட்டெயிலர்கிட்ட, ஸோ ரீட்டெயிலர்கிட்டேருந்து அந்த பர்டிகுலர் கன்சியூமர்கிட்ட, நுகர்வோர்கிட்ட, சரியா. இப்படி என்ன பண்ணிகிட்டே இருக்கோம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ அதை தான் இங்கே என்ன பண்ணுறோம், இந்த ட்ரேடினுடைய ஸ்கோப். அடுத்தது கேபிட்டல் பாருங்கள். ஸோ ஜென்ரலி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இஸ் ரெக்யர்டு. இதில் இண்டஸ்ட்ரியில் வந்து என்ன இருக்குது, அதிகப்படியான கேபிட்டல் நமக்கு தேவை இண்டஸ்ட்ரியில். அதே மாதிரி காமர்ஸில் பாருங்கள், நீட் ஃபார் கேபிட்டல் இஸ் கம்பேரிட்டிவ்லி லெஸ். ரொம்ப கம்மியான கேபிட்டல் இருந்தால் போதும், நம்ம எதை பண்ணலாம், அந்த காமர்ஸ் செய்யலாம். தென் ட்ரேட் பாருங்கள், small capital is needed to maintain stock and to grant credit. அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மால் கேபிட்டல் இருந்தால் போதும். ஸோ நம்ம ஸ்டாக் மெயின்டைன் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணலாம், நம்ம அது மட்டும் இல்லாமல் கடனை வந்து நம்ம கிராண்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு கொஞ்சம்
ஆமாம் கொஞ்சம் ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கணும் இல்லையா, ஸ்டாக் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம கடனுக்கு கூட விற்பனை செய்ய முடியும். ஸோ அப்படி அதுக்கு வந்து என்ன இருந்தால் போதும், ஓரளவுக்கு கேபிட்டல் ஸ்மால் கேபிட்டல் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ரிஸ்க் பாருங்கள், ரிஸ்க் இன்வால்வ்ட் இஸ் யூஸ்வலி ஹை. ஸோ இண்டஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான ரிஸ்க் இருக்குது. ஸோ நிறைய ரிஸ்க்னால் என்னது, நமக்கு நிறைய அதுக்கு கஷ்டம் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் தாங்கிட்டு தான் நம்ம அந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் நம்ம அந்த பொருளை உற்பத்தி பண்ணுறோம். ஸோ யூஸ்வலி என்ன இருக்குது, ஹை அதிகப்படியான ரிஸ்க் இருக்குது. ஸோ அதே மாதிரி காமர்ஸை பொறுத்த வரைக்கும் ரிலேட்டிவ்லி லெஸ் ரிஸ்க் இஸ் இன்வால்வ். ஏன் அப்படின்னு சொன்னால் காமர்ஸில் என்ன பண்ணுறோம், ஒரு பொருளை உற்பத்தி பண்ணிட்டாங்க, இந்த இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணிட்டாங்க, உற்பத்தி பண்ணிட்டாங்க. அந்த ஒரு பொருளை நம்ம என்ன பண்ணுறோம், அதாவது காமர்ஸ் ஒரு பொருளை வந்து உற்பத்தி பண்ண இடத்துலேருந்து நுகர்வு இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த வேலைகளை நம்ம செய்கிறோம் இல்லையா, அதான் காமர்ஸ். ஸோ அது மாதிரி ரிலேட்டிவ்லி லெஸ் ரிஸ்க், அதுக்கு என்ன அதில் ரொம்ப ரிஸ்க்கெல்லாம் அதில் என்ன இல்லை இன்வால்வ் ஆகாது எது காமர்ஸில். ஸோ ட்ரேடில் என்ன மாதிரியான ரிஸ்க் இருக்குது, ரிலேட்டிவ்லி லெஸ் ரிஸ்க். இங்கேயும் என்ன தான் அதிகப்படியான ரிஸ்க் இல்லை, ரொம்ப கம்மியான ரிஸ்க் தான் இங்கே ஃபேஸ் பண்ணுவாங்க இங்கே ட்ரேடிங்லேயும். ஏன் அப்படின்னு சொன்னால் இங்கே எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் தான், இவங்களும் என்ன பண்ணுறாங்க, குட்ஸ் அண்ட் சர்வீசஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இதில் ஒரு பெரிய ரிஸ்க் வரப்போகிறது இல்லையா. ஸோ அதுதான். தென் அடுத்து பாருங்கள் சைடு. ஸோ இட் ரெப்ரசன்ட் சப்ளை சைடு ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். என்ன சொல்கிறாங்க, இது வந்து எது வந்து சைடு அப்படியே என்ன சொல்கிறாங்கன்னா பொருட்கள் மற்றும் சேவையை கூடிய வளங்கள் மற்றும் அளிப்பு பக்கத்தை வந்து என்ன பண்ணுது, பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ரெப்ரசன்ட்ஸ் டிமாண்ட் சைட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ காமர்ஸ் வந்து என்ன எதை வந்து நமக்கு தெரியப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டிமாண்ட் எவ்வளோ இருக்குது. ஸோ அந்த எதுக்காக குட்ஸ் அண்ட் சர்வீஸுக்கான தேவை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நமக்கு என்ன பண்ணுது, தெரியப்படுத்துது. இது ட்ரேட் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு பாருங்கள், போத் சப்ளை அண்ட் டிமாண்ட் ரெண்டையுமே வந்து நமக்கு என்ன பண்ணுது, தெரியப்படுத்துது. ட்ரேட் வியாபாரம் வந்து என்ன இருக்குது, எவ்வளோ வந்து டிமாண்ட் இருக்குது, எவ்வளோ சப்ளை இருக்குது, எல்லாத்தையுமே நமக்கு தெரியப்படுத்துறது எது, ட்ரேடு. ஸோ யூட்டிலிட்டி கிரியேஷன். ஸோ யூட்டிலிட்டி கிரியேஷன் வந்து பயன்பாட்டு உருவாக்கம் சொல்லி சொல்லுவோம். இட் கிரியேட்ஸ் ஃபார்ம் யூட்டிலிட்டி. ஸோ ஃபார்ம் யூட்டிலிட்டி இந்த உருவ பயன்பாட்டை உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் கிரியேட்ஸ் ஃபார்ம் யூட்டிலிட்டி பை சேஞ்சிங் த ஃபார்ம் ஆர் ஷேப் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஸோ இப்போ ஒரு மெட்டீரியல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பர்டிகுலர் ஒரு ஃபார்மை வந்து உருவாக்குறாங்க, கொண்டுட்டு வர்றாங்க, ஒரு வடிவத்தை கொண்டுட்டு வர்றாங்க, ஒரு ஷேப்பை கொண்டுட்டு வர்றாங்க. ஸோ அதுதான் யார், இண்டஸ்ட்ரி. சரியா. ஸோ அடுத்து காமர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இட் கிரியேட்ஸ் பிளேஸ் யூட்டிலிட்டி பை மூவிங் குட்ஸ் ஃப்ரம் ப்ரொடியூசர்ஸ் டு கன்சியூமர். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இந்த காமர்ஸ் அப்படிங்கிறது என்னது, ஒரு பிளேஸ் யூட்டிலிட்டியை கிரியேட் பண்ணுது. பிளேஸ் யூட்டிலிட்டினா என்னது, ஒரு இடத்தடைய. ஸோ பிளேஸ் யூட்டிலிட்டி இடத்தடைன்னு சொல்கிறது என்னதுன்னா, ஒரு குட்ஸை வந்து நம்ம உற்பத்தி பண்ண இடத்துலேருந்து நுகர்வு இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்குறோம் இல்லையா. ஸோ அப்போ அதுக்கு இடையில வந்து என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணுது, ஈஸியாக ஓவர் கம் பண்ணி கொண்டு போய் சேர்க்குது. சரியா. ஸோ அதே மாதிரி ட்ரேட், இட் கிரியேட்ஸ் பொசிஷன் யூட்டிலிட்டி த்ரோ எக்ஸ்சேஞ்ச். என்ன சொல்கிறாங்க, பரிவர்த்தனை இந்த இதில் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் மூலமா உடைமை பயன்பாட்டு, அதாவது பொசிஷன் யூட்டிலிட்டினா என்னது, உடைமை பயன்பாடு, அந்த பொருளுக்கான சொந்தம். சரியா. அதை வந்து என்ன பண்ணுறாங்க, அதை வந்து கிரியேட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. த்ரோ எதன் மூலியமா, இந்த எக்ஸ்சேஞ்ச் மூலியமா. ஒரு பொருளை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு காசு கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பொருளுக்கான உரிமை வந்து நம்ம என்ன வந்து பெறுறோம் இல்லையா. ஸோ அதான் என்னது, இந்த பொசிஷன் யூட்டிலிட்டி த்ரோ எக்ஸ்சேஞ்ச். சரியா. அதை தான் கிரியேட் பண்ணியது இந்த ட்ரேட் அப்படின்னு சொல்கிறது. அடுத்ததா ஸோ லாஸ்ட் ஒன்று பாருங்கள், வேர் ஹவுசிங்னா என்னது, பண்டக காப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சாதாரணமாக யூஸ்வலி குட்ஸ் ஆர் நாட் சோல்ட் ஆர் கன்சியூம்ட் இம்மிடியேட்லி ஆஃப்டர் ப்ரொடக்ஷன். ஸோ என்ன பண்ணுறதுல, நாட் சோல்டு என்ன பண்ணுறாங்க, குட்ஸை வந்து உற்பத்தி பண்ண உடனே சேல்ஸ் பண்ணுறதில்ல. ஸோ ஆர் கன்சியூம்டு என்ன பண்ணுறதில்ல, இம்மீடியேட்டாக நம்ம அதை வாங்கி நம்ம உடனே உற்பத்தி பண்ண உடனே வாங்கி நம்ம யூஸ் பண்ணிடுறது இல்லை. சரியா. தே ஆர் ஹெல்ட் இன் ஸ்டாக் டு மேக் தேம் அவைலபிள் அஸ் அண்ட் வென் ரெக்யூர்ட். என்ன பண்ணுறோம், நம்ம அதை ஹெல்த் ஸ்டாக் பண்ணி வைக்கிறோம். ஏன்னா எப்போ தேவைப்படுதோ, எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அதை நம்ம எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், நிறைய பொருளை உற்பத்தி பண்ணி நம்ம ஸ்டாக் பண்ணி வைக்கணும். சரியா. அப்போ தான் எப்போ தேவைப்படுதோ நம்ம என்ன பண்ண முடியும், அந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம தேவைப்படக்கூடிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ அதுக்கு தான் இது தேவை, இந்த வேர் ஹவுசிங் தேவை, பண்டக காப்பு தேவை. ஸோ ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் மஸ்ட் பி made for storage of goods to prevent loss or damage. ஸோ அது மட்டும் இல்லாமல் வேர் ஹவுசிங் வந்து எதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் ஒரு மஸ்ட் பி மேட் ஃபார் ஸ்டோரேஜ். என்ன பண்ணுறது, நம்ம குட்ஸை வந்து கரெக்டாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நம்ம அடுக்கி வச்சு பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் அது எந்த விதமான டேமேஜ் ஏற்பட்டுறாமல், அதே மாதிரி எந்த விதமான லாஸும் ஏற்பட்டுறாமல் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அந்த குட்ஸை ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு தான் எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, இந்த வேர் ஹவுசிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தென் வேர் ஹவுசிங் ஹெல்ப்ஸ் பிஸ்னஸ் ஃபார்ம்ஸ் டு ஓவர் கம் த ப்ராப்ளம் ஆஃப் ஸ்டோரேஜ். என்ன பண்ணுறோம், இந்த வேர் ஹவுசஸ் வந்து எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பிஸ்னஸ் ஃபார்ம்ஸ்க்கு
எதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸை அந்த ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, நம்ம உற்பத்தி நிறைய பண்ணலாம், ஆனால் அந்த கொண்டு போய் சேஃப்டியை வைக்கிறதுக்கு ஒரு இடம் கண்டிப்பாக தேவை. ஸோ அப்போ அந்த இடத்த வந்து அந்த ப்ராப்ளம் வந்து யார் தீர்க்குறாங்கன்னா அந்த வேர் ஹவுசிங் வந்து தீர்க்குறாங்க. ஸோ availability of goods when needed, prices are thereby maintained at the reasonable level through continuous supply of goods. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ ப்ரைஸஸ் வந்து என்ன பண்ணணும், நம்ம ரீசனபிளாக கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் குட்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் குட்ஸ் இருக்கணும்னா என்ன தேவை, இந்த வேர் ஹவுசிங் தேவை இல்லையா. ஸோ அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணிக்கோங்க, என்னோட கால் பண்ணி. until then bye students.